திருமணம் முடிந்து நாமும் நகரம் வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாயா எவ்வளவு வாரத்தோடு சந்தோஷமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை. ஆனால் இருந்தபோதிலும் நாட்டு மக்கள் குறையெல்லாம் கேட்டிருந்தோம். யாதொரு குறையும் இல்லாமல் சிறப்போடு சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை காண முடியாது, கடுகரவும் காணவே முடியாது. ஆனால் மகிழ்ச்சி இருந்தேன். இருந்த போதிலும் எனக்கோ ஆட்சியாக இருக்கிறது. சரி, தண்ணீர் தாகம் தேவை எனக்கு. அப்படியா? ஒரு வாழை குடிச்ச வீடு, அங்கு சென்று தண்ணீர் கொண்டு வா. உட்காருங்க. வீட்டுல யார் மாட்டு குடியம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. தண்ணி நான் தான் கேட்டாங்க. இல்லம்மா, எனக்கு இல்ல. என் நாட்டு இளவரசர் தாகத்தோட காத்திருக்கிறார். எங்க இருக்கிறாரு இளவரசே? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏனவா தேவையில்லை? இல்ல ஆடு சாக்கி விட்டுமா, கோழி அடிச்சு குருமா பண்ணி விட்டுமா, நண்டு வரல, முட்டை வரல, மீன் வரல, இற வரல, என்ன வேணும் உங்களுக்கு? தாகத்தை தண்ணி கொடுத்தா போதும். எவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவை கிடையாது. தண்ணி தானே, அவ்வளவுதான். அமருங்க. இளவரசர் தாகத்தோடு வந்திருக்கிறார். அவருக்கு தண்ணீரை கொடுக்க போவதில்லை, மதுபானத்தை கொடுத்து அவரை இன்வசப்படுத்தணும். இளவரசி, தண்ணீர் எடுத்துங்க. தண்ணி வந்துருச்சு. என்ன காணாத்த கண்டுட்டியா? சாப்பிட அடிக்கணுமா? சாப்பிடு. குடி. நான் சாப்பிடறதில்ல. ஏன் சாப்பிடறதில்ல? ஏன் சாப்பிடறதில்ல? குடிக்கல, சாப்பிட வேண்டாமா? சரி விடு, நான் ஒரு ஆள் குடிச்சிட்டு போறேன். குடிச்சிருங்க. ஏய், என்ன ஒரு மாதிரியா வாசனை வருது? அது கழுவாத மோர் சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பாகமா தெரியும். இளவரசி, நேரா ஆகுது. அது நீங்களே இருந்துங்க. சரி, ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் தாகம் தீரும். அப்படியா? ஆமா. எப்படி இருந்தா சொம்பு நமக்கு என்ன? நமக்கு தேவை தாகம் தீரணும். கண்ணை மூடின்னு குடிச்சிரு. தயவு செய்து தண்ணி மட்டும் கண்ணை மூடி முடியாது. ஏன்? நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளும் ஒரு விதிமுறையோட சாப்பிடணும்னு முன்னோர்கள் ஏற்படுத்த பழத்தை இன்னைக்கு நம்ம கடைபிடிச்சோம். என்னப்பா சொல்ற? நம்ம பசிக்கும் போது சாப்பாடு சாப்பிடுறோம். எந்த விதத்தை சாப்பிடுறோம் முடிந்து ஏன் தெரியுமா? ஊருக்கே நான் அடி பண்ணா கூட எவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா கூட நெஞ்சு நிமித்தி போற கூட பசிக்கும் போது தலை குஞ்சு சாப்பிடுறோம். ஏன்? பசியை தீர்ப்பதற்கு உணவு கொடுத்த பூமாதேவிக்கு நன்றின்ற முறையில அதுக்கு சமர்ப்பணம் அதை வணங்கி தலை குனிஞ்சு சாப்பிடுறோம். சரி, புரியுதா? தண்ணி எப்படி குடிக்கிறோம்? அண்ணாந்து. ஏன்? தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுத்த வானத்திற்கு மேகத்திற்கு நன்றின்ற முறையில அதுக்கு சமர்ப்பணமா அதுக்கு அண்ணாந்து குடிக்கிறோம். கண்ணை மூடி தெரியுமா குடிக்கிறோம்? சருக்கு மட்டும்தான் கண்ணை மூடி குடிக்கிறோம். காரணம் இருக்குது. அப்படி சரகு சாப்பிடறப்ப கண்ணை மூடுறமே, அப்ப சரகு சொல்லுதான், என்ன குடிக்கும் போது நீ கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிற, என்ன தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னால் நீ சுத்தமா கண்ணை மூட போடான்னு முன்கூட்டியே சொல்லுதான். அங்க இங்க போனா தூக்க வராத உனக்கு நான் சாப்பிட்டேன். மண்ணாடி மண்ணன மண்ண கவனம் போடுதியா? இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஆடு தலையாடுது வெட்டி இல்லமா? அவள்தான் வேற வழி கிடையாது. இதாவது தலையாட்டுது. அது ஒண்ணு உட்காந்துங்க தான் ஆட்டுக்கிறே தெரியல. ஏய் அன்பே, அன்பே பின்னால எங்க நிக்கிறது? அதே தான். இங்கதான் நாங்க என்ன போனா? சரி சரி, சொம்பு போயிட்டு சாச்சு போகல. நீ வரலையா? நான் வெளில போட. நீ வெளியே கருப்பு வாப்பலாம். நான் வெளில போடா. நான் வெளில போட. ஐயா ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்தா ஒன்னா போவோமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போடா உள்ள. ஐயா தமிழ்நாட்டு சருக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. உள்ள போனோன்னு இப்படி ஆடுறிய? பெண்ணே, தாகம் தீர்ந்து விட்டது. இன்னும் எனக்கு மோகம்தான் தீரவில்லை. ஐயோ, ஆமா. அப்படின்னா என்ன? கட்டிப்பிடித்து காதல் முத்தத்தை பிடிக்க வேண்டும். நீ எனக்கு முடியாது. என்னால். ஏன் முடியாது? எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கப்படுத்திக்க வாடி. ஐயோ வேண்டாம், தொடாதீங்க. ஏன்? எனக்கு பழக்கம் இல்லை, பயமா இருக்கு. பயம்லாம் இருக்கவே கூடாது. கேளு வானா.
சும்மாறா. நானா சொன்னா கேளு. என்ன பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண் நினைச்சாக்கா கோபுரமா இருக்கிற வீடு கூட குடிச்சவரா மாறும். அதே பெண் மாத்தி நினைச்சா குடிச்சவரா இருக்கிற வீடு கூட கோபுரமா மாறும். இவன் மாத்துவா கோபுரமா? நானாங்க சொன்னா கேளு. பிணம் தின்னு வாழும் கழுகும் பறவை இனம் தான். ஆமா. பழம் தின்னு வாழும் பறவை கிளியும் பறவை இனம் தான். கிளி தகுதி வேறு தராத்தர வேறு. சொன்னா கேளு. இவ கிளிடா. ஐயோ அது கிளியோ குரங்கோ, வா நம்ம போலாம். நான் வெளில போடா. இளவரசி தொடாதீங்க. உன்னுடைய பெயர்? தள்ளி நில்லுங்க. என் பேரு நான் சொல்றேன். சொல்லு. என் பேர் தான் சகிலா. சகிலா? ஆமா. வெரி ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேம் டி. ஸ்வீட் நேமா? ஆமா. சரி சரி. ஆமா, உங்க பேர் என்ன? I am Miss Ladies and Gentlemen சுண்டல். சுண்டலா? ஆமா. என்ன சுண்டல? இல்ல மூக்கல்ல. ஐயோ, நான் உங்களை இதுவரை பார்த்ததே கிடையாது. ஆமாங்க. கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். ஐயா ஐயா, என்னங்க வார்த்தை பேசுறீங்க? அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. 5 வயசு ஆம்பளை பிள்ளைங்க தெருவில் நடந்து வந்தாங்கன்னா கூட நான் தலை நிமிர்ந்து ஆம்பளை பிள்ளைங்களை பார்க்கவே மாட்டேன். சரி. இதுவரையும் பார்த்ததும் கிடையாது. நான் கொடுத்து வச்சுவேன். நான் கொடுத்து வச்சுவேன். ஏன்? யாருமே பார்க்காம முதல்ல நான் உன்னை பாக்குறேன். அப்படியா? ஆமா. இருந்தாலும் என்ன யாரும் கை மேல தொட்டதே கிடையாது. ஆமா. முதல்ல நீங்க தான் தொட்டு பேசுறீங்க. சரி. நீங்க தொடும்போது சாமி கிளம்போது போடுவாங்க. இப்ப ஏன்னா இப்படி என் குடும்பத்துல கோலம் வர்றாங்களா தெரியலையே. விடுறவங்க விட்டு நீ வாடி, நம்ம போவோம். சரி சரி, நீங்க இருக்கிட்ட போங்க. இளவரசி